ஸ்டூடெண்ட் யூனிட் நம்பர் 14ல பயோமாலிகுல்ஸில் போன கிளாஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பார்த்தோம். ஃப்ரக்டோஸ் ஃபார்முலா வந்து C6H12O6. இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஆர்டினரி லைட்டை வந்து போலரைசர் அப்ளை பண்ணக்குள்ள பிளைன் போலரைஸ் லைட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த பிளைன் போலரைஸ் லைட்டை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்லுவோம், லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எலிமெண்ட்ரி அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் ஷோ தட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ் C6H12O6. அதுக்கடுத்து இந்த ஃப்ரக்டோஸோட ஹைட்ரஜன் அயோடைட் ரெட் பாஸ்பரஸ் போட்டு 373 கெல்வினில் ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து N எக்ஸேன் கிடைக்குது. அதே சமயத்தில் 2 அயோடோ எக்ஸேன் கிடைக்குது. இந்த டெஸ்ட் எதுக்கான டெஸ்ட்னா, ஃப்ரக்டோஸில் வந்து 6 கார்பன் ஆட்டம் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட். சிமிலர்லி ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்நைட்ரேட். அசிட்டிக் அன்நைட்ரேட் ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு பென்டாஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதிலிருந்து அதில் பார்த்தீங்கன்னா 5 OH குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் ஃப்ரக்டோஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்குள்ள குளுக்கோனிக் ஆசிடும் டாட்டாரிக் ஆசிடும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃப்ரக்டோஸில் வந்து செகண்ட் பொசிஷனில் கீட்டோ குரூப் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு கார்பன்லையும் 6th கார்பன்லையும் ப்ரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பற்றி போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். டுடே வெரி இம்பார்ட்டன்ட் பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட் அப்படின்னா என்னென்னா, பாலினா மெனி. ஓகேங்களா? இந்த பாலிசாக்கரைடை நம்ம ஹைட்ரலிஸ் பண்ணக்குள்ள, ஹைட்ரலிசிஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர் இல்லைங்களா? ஹைட்ரலிஸ் பண்ணக்குள்ள நமக்கு மெனி மோனோசாக்கரைட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஹைட்ரலிஸ் பண்ணக்குள்ள மெனி மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மோனோசாக்கரைட்லாம் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோசைட்டிக் லிங்கேஜ். கிளைகோசைட்டிக் லிங்கேஜ் மூலிமா இந்த மோனோசாக்கரைடெல்லாம் லிங்க் ஆகிருக்கு. எப்பயுமே பாலிசாக்கரைடு பார்த்தோன்னா இஸ் நாட் ஸ்வீட். ஸ்வீட் டேஸ்ட்டே இருக்காது. ஓகேங்களா? அதனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் சுகர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சிமிலர்லி இது வந்து ஸ்ட்ரைட் செயினாகவும் இருக்கும் ஆர் பிரான்ச்டு செயினாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாலிசாக்கரைட் ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, நம்பர் 1 இஸ் ஹோமோபாலிசாக்கரைட். நம்பர் 2 ஹெட்ரோபாலிசாக்கரைட். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரே மாதிரியான மோனோமர்ஸ், அதாவது ஒரே மாதிரியான மோனோசாக்கரைடால் உருவாக்கப்பட்டதுன்னா ஹோமோபாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக அந்த பாலிசாக்கரைட் பார்த்தோன்னா எல்லாமே குளுக்கோஸ் மாலிகுலோட லிங்க் ஆகிருந்ததுன்னா அது ஹோமோபாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம். ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைக்கோஜன், இதெல்லாம் ஹோமோபாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். ஹெட்ரோபாலிசாக்கரைட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட் லிங்க் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஹேப்பாரின். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹெட்ரோபாலிசாக்கரைடுக்கு, ஹேப்பாரின். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்ச். ஸ்டார்ச்சோடைய மெயினாக பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் பிளான்ட். பிளான்ட்டில் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜாக இருக்குது. ஓகேங்களா? எதில் அதிகமாக இருக்குன்னா, வீட், கார்ன், ரைஸ், பொட்டாட்டோ, இதெல்லாம் அதிகமான சோர்ஸஸாக இருக்குது. ஸோ ஸ்டார்ச்சில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா அமைலோஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா அமைலோபெக்டின். இந்த அமைலோஸுக்கும் அமைலோபெக்டின்னா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் சாலிபிள், இது வாட்டர் இன்சாலிபிள். வாட்டரில் கரையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இயற்கையாகவே ஸ்டார்ச்சில் வந்து 20% இருக்கும். அமைலோபெக்டின் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஓகேங்களா? அமைலோஸில் 4000
ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்குது. இது ஹைட்ரேஸ் பண்ணக்குள்ள நமக்கு 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இது எப்படி லிங்க் ஆகிருக்குன்னா 1,4 ஆல்ஃபா கிளைகோசைட்டிக் லிங்கேஜ். ஓகேங்களா, இதன் மூலியமாக தான் அந்த 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து லிங்க் ஆகி நமக்கு அமிலோஸ் கிடைக்குது. இதுவே அமிலோபெக்டினில் பார்த்தீங்கன்னா 10,000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த குளுக்கோஸ்லாம் எப்படி லிங்க் ஆகிருக்குன்னா அதே 1,4 ஆல்ஃபா கிளைகோசைட்டிக் லிங்கேஜால் லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமிலோபெக்டின். இது வந்து அயோடின் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது வந்து பர்பிள் கலர். இதுவே அமைலோஸ் அயோடின் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகக்குள்ள I2ன்னு சொல்லுவாங்க. அயோடின் சொல்யூஷன் ரியாக்ட் ஆகக்குள்ள நமக்கு கிடைக்கிறது ப்ளூ கலர். அது மட்டும் கிடையாது, இந்த அமைலோஸில் பார்த்தீங்கன்னா 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்குது. அதில் 24லேருந்து 30 குளுக்கோஸ் யூனிட் வந்து 1,6 கிளைகோசைட்டிக் லிங்கேஜால் லிங்க் ஆகிருக்கும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க, ஸ்டார்ச்சில் வந்து அமைலோஸ் இருக்குது, அமிலோபெக்டின் இருக்குது. அமைலோஸ் வந்து வாட்டர் சாலிபிள், அமிலோபெக்டின் வந்து வாட்டர் இன்சாலிபிள். ஸோ ஸ்டார்ச்சில் இயற்கையாகவே 20% வந்து அமைலோஸும் 80% வந்து அமிலோபெக்டின் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அமைலோஸை வந்து நம்ம ஹைட்ரேஸ் பண்ணக்குள்ள 4000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் கிடைக்குது. இந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸ் எதன் மூலிமா லிங்க் ஆகுதுன்னா 1,4 ஆல்ஃபா கிளைகோசைட்டிக் லிங்கேஜால் லிங்க் ஆகிருக்கு. இதுவே அமிலோபெக்டினில் பார்த்தீங்கன்னா 10,000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் யூனிட்ஸ் இருக்குது. இது வந்து எதன் மூலிமா லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,4 ஆல்ஃபா கிளைகோசைட்டிக் லிங்கேஜஸ். அப்புறம் அமிலோபெக்டின் வந்து அயோடின் சொல்யூஷன் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது வந்து பர்பிள் கலர். அமிலோஸ் வந்து அயோடின் சொல்யூஷன் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ப்ளூ கலர்ஸ். இதான் வந்து ஸ்டார்ச்சுக்கான பாலிசாக்கரைடிக் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச். நெக்ஸ்ட் செல்லுலோஸை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட் for the formation of cell wall. உங்களுக்கு தெரியும் பிளான்ட் செல் அனிமல் செல்னு 2 செல் இருக்கு இல்லையா. பிளான்ட் செல்லில் எப்பயுமே வந்து செல்லை சுற்றி ஒரு காம்பவுண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அது பேர் செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த செல் வால் எதால் உருவாக்கப்பட்டதுன்னா செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டது. இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணணும். செல்லுலோஸை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா மெனி மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இது எதன் மூலிமா லிங்க் ஆகுதுன்னா பீட்டா 1,4 கிளைகோசைட்டிக் லிங்கேஜ் ஆர் கிளைகோசைட்டிக் பாண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ செல்லுலோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணால் நமக்கு மெனி மோனோசாக்கரைட் கிடைக்கும். இந்த மோனோசாக்கரைட்லாம் எதன் மூலிமா லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா 1,4 கிளைகோசைட்டிக் லிங்கேஜில் லிங்க் ஆகுது. ஸோ இதனுடைய மெயின் யூசஸ் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி manufacture of paper, cellulose, fibers, rayon, எக்ஸ்ப்ளோசிவ். ரேயான் எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன் காட்டன்னா என்ன மீனிங்? நைட்ரேட்டட் செல்லுலோஸ். செல்லுலோஸில் வந்து நைட்ரேஷன் பண்ணக்குள்ள, நைட்ரேஷனாக உங்களுக்கு தெரியும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய குரூப் தான் NO2 குரூப்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் நைட்ரேஷன் பேர். அப்போ செல்லுலோஸை வந்து நைட்ரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் கன் காட்டன். இது வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவாக பயன்படுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளைகோஜன்ஸ். இது வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிசாக்கரைட். யூஸ்வலாகவே நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், நம்ம எக்ஸஸாக சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸாக மாறும். பொதுவே கார்போஹைட்ரேட்ன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், அது சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த குளுக்கோஸில் வந்து ஓகே ஒரு 50% வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ரிமைனிங் 50% லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும். லிவர்லேயும் அனிமல்ஸோடைய டிஷ்யூவிலையும்
ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் கிளைக்கோஜனுக்கு இன்னொரு பேர் அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளும் கூட பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாமல் வந்துட்டோன்னா நமக்கு எனர்ஜி கொடுக்குறது பார்த்தோன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல வந்து டிஷ்யூவில் அதே சமயத்தில் லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சாப்பிடாமல் வந்துட்ட பிறகு அந்த லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அகெயின் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியை கொடுக்கும். அனிமல்ஸுக்கும் அப்படி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால தான் கிளைக்கோஜன் இன்னொரு பேர் பார்த்தோன்னா அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைக்கோஜன் ஹைட்ரேட்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு மெனி குளுக்கோஸ் யூனிட்ஸ் கிடைக்கிது, மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கிது. இது எதன் மூலிமா லிங்க் ஆகுதுன்னா கிளைக்கோசிட்டிக் லிங்கேஜால் லிங்க் ஆகுது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, கார்போஹைட்ரேட்ஸ் is widely distributed as energy sources. So plant இருக்கட்டும், in animals, plants and human being. ஸோ அனிமலாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஸோ கார்போஹைட்ரேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஆஃப்டர் டைஜஷன் அது செரிமானம் ஆன பிறகு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் குளுக்கோஸாக மாறி எனர்ஜியை கொடுக்குது. இப்போ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ச்சாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு, பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ச்சாக இருக்கும். அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் வந்து ஹியூமன் பீயிங்கும் அடங்கணும் இல்லைங்களா? அனிமல்ஸில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இதில் தான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸு, எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன். இந்த கிளைக்கோஜன் தான் நம்ம சாப்பிடாமல் வந்துட்டுனா அகெயின் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ச் ஃபார்மில் இருக்குது. அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. பிளான்ட் எப்படி ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். 6CO2 கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு, 6 மாலிகுல் வாட்டர், எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஹெச்னியூன்றது வந்து சன்லைட்டை குறிக்குது. இப்போ மாற்றக்குள்ள C6H12O6 ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ச்சாகவும் அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்கில் வந்து குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. தேர்ட் பாயிண்ட், simple sugar such as glucose தான் நம்ம சிம்பிள் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எனர்ஜி சோர்சஸ், இன்ஸ்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபோர்த் பாயிண்ட், ரிபோஸ் எதுக்கு பயன்படுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்னா உங்களுக்கு தெரியும், தேர் ஆர் 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். DNA, டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக எங்கே இருக்குன்னா அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங். ஓகேங்களா? RNA ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இது எங்கே இருக்குன்னா பிளான்ட்டில் இருக்குது. இந்த நியூக்ளிக் ஆசிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செல்லுனா செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் உள்ள குரோமோசோம் இருக்கும், குரோமோசோம் உள்ள தான் ஜீன் இருக்குது இல்லைங்களா? ஜீனுக்குள்ளே தான் DNA இருக்குது. இந்த DNAவில் 4 நைட்ரஜன் பேஸ் இருக்குது. A அடினைன் கம்பைன் வித் தைமைன், ஏன்னு சொல்லுவாங்க. அடினைன் கம்பைன் வித் தைமைன் வித் ஹெல்ப் ஆஃப் டபுள் பாண்ட். C சைட்டோசின் கம்பைன் வித் குவானைன் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த நைட்ரஜன் பேஸ்லாம் கம்பைன் ஆகி தான் நமக்கு DNA ஃபார்ம் ஆகுது. DNA பொதுவாக அனிமல்ஸ்லேயும் ஹியூமன் பீயிங்லேயும் இருக்குது. RNA வந்து பிளான்ட்ஸில் இருக்குது. அதுக்கு அந்த நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிபோஸ் தான் முக்கிய காரணமாக இருக்குது. சிமிலர்லி 5th பாயிண்ட் பார்த்தோன்னா அனதர் கார்போஹைட்ரேட், செல்லுலோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் செல் வால் இன் பிளான்ட்ஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் பேப்பர்ஸ், ஓகே, ஃபர்னிச்சர்ஸ், கிளாத், இதெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுது செல்லுலோஸ். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Which of these has the least carbohydrates? This roll of bread, this bowl of rice, or this can of soda? It's a trick question. Although they may differ in fats, vitamins, and other nutritional content,
When it comes to carbs, they're pretty much the same. So what exactly does that mean for your diet? First of all, carbohydrate is the nutritional category for sugars and molecules that your body breaks down to make sugars. Carbohydrates can be simple or complex, depending on their structure. This is a simple sugar, or monosaccharide. Glucose, fructose, and galactose are all simple sugars. Link two of them together, and you've got a disaccharide, lactose, maltose, or sucrose. Complex carbohydrates, on the other hand, have 3 or more simple sugars strung together. Complex carbohydrates with 3 to 10 linked sugars are oligosaccharides. Those with more than 10 are polysaccharides. During digestion, your body breaks down those complex carbohydrates into their monosaccharide building blocks, which your cells can use for energy. So when you eat any carbohydrate-rich food, the sugar level in your blood, normally about a teaspoon, goes up, but your digestive tract doesn't respond to all carbohydrates the same. Consider starch and fiber, both polysaccharides, both derived from plants, both composed of hundreds to thousands of monosaccharides joined together, but they're joined together differently, and that changes the effect they have on your body. In starches, which plants mostly store for energy in roots and seeds, glucose molecules are joined together by alpha linkages, most of which can be easily cleaved by enzymes in your digestive tract. But in fiber, the bonds between monosaccharide molecules are beta bonds, which your body can't break down. Fiber can also trap some starches, preventing them from being cleaved, resulting in something called resistant starch. So foods high in starch, like crackers and white bread, are digested easily, quickly releasing a whole bunch of glucose into your blood, exactly what would happen if you drank something high in glucose, like soda. These foods have a high glycemic index, the amount that a particular food raises the sugar level in your blood. Soda and white bread have a similar glycemic index because they have a similar effect on your blood sugar. But when you eat foods high in fiber, like vegetables, fruits, and whole grains, those indigestible beta bonds slow the release of glucose into the blood. Those foods have a lower glycemic index, and foods like eggs, cheese, and meats have the lowest glycemic index. When sugar moves from the digestive tract to the bloodstream, your body kicks into action to transfer it into your tissues, where it can be processed and used for energy. Insulin, a hormone synthesized in the pancreas, is one of the body's main tools for sugar management. When you eat and your blood sugar rises, insulin is secreted into the blood. It prompts your muscle and fat cells to let glucose in and jumpstarts the conversion of sugar to energy. The degree to which a unit of insulin lowers the blood sugar helps us understand something called insulin sensitivity. The more a given unit of insulin lowers blood sugar, the more sensitive you are to insulin. If insulin sensitivity goes down, that's known as insulin resistance. The pancreas still sends out insulin, but cells, especially muscle cells, are less and less responsive to it. So blood sugar fails to decrease, and blood insulin continues to rise. Chronically consuming a lot of carbohydrates may lead to insulin resistance, and many scientists believe that insulin resistance leads to a serious condition called metabolic syndrome. That involves a constellation of symptoms, including high blood sugar, increased waist circumference, and high blood pressure. It increases the risk of developing conditions like cardiovascular disease and type 2 diabetes. And its prevalence is rapidly increasing all over the world. As much as 32% of the population in the US has metabolic syndrome. So let's get back to your diet. Whether your food tastes sweet or not, sugar is sugar, and too many carbs can be a problem. So maybe you'll want to take a pass on that pasta, sushi roll, pita burrito, donut burger sandwich.